சமீபத்தில் சீனா ஒரு புகைப்படத்தை வெளியிட்டாங்க. இந்தியாவோட பார்டருக்கு பக்கத்தில் அவங்க நாட்டோட 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. 6 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை இந்த விமானப்படை தளத்தில் அவங்க நிறுத்தி வைக்கிறதன் மூலமா இந்தியர்களாகிய நமக்கு சவால் விடுறாங்க. இப்போ இந்த சவாலை கவுண்டர் பண்ற விதமா 2 முக்கியமான காரியங்கள் பண்ணப்படுது. ஒன்று அமெரிக்காவில் நடந்துகிட்டு இருக்கிற ரெட் ஃபிளாக் எக்ஸசைஸ், இன்னொன்று தேஜஸ் மார்க் 1A ஏற்கனவே இண்டெக்ட் பண்ண ஏர்டேர் மிசைல்ஸை தாண்டி அமெரிக்காவோட ஆஸ்ராம் ஏவுகணையை இண்டெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 முக்கியமான அப்டேட் அப்படின்றது சீனர்களை கவுண்டர் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு உதவும் அப்படின்றது தான் தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம் ரெட் ஃபிளாக் எக்ஸசைஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ரெட் ஃபிளாக் அப்படின்னு சொல்லக்கூடியது அமெரிக்கர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு விமானப்படை எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் எப்பயுமே எதை மையப்படுத்தி இருக்கும் அப்படின்னா அமெரிக்காவோட எதிரிகளை எப்படி கவுண்டர் பண்ணுறதுன்னு சொல்லி அமெரிக்காவோட ஆலைஸுக்கு சொல்லித்தர விதமாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் சோவியத் யூனியனுக்கு எதிராகவும் அடுத்து ரஷ்யாவுக்கு எதிராகவும் இருந்தது. இப்போது மெயின்லி சீனாவை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது. அப்படி சீனாவை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறப்ப நம்மளோட பார்ட்டிசிபேஷன்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் நம்மளோட நாட்டில் இருந்து 8 ரஃபேல் போர் விமானங்கள், ஒரு IL-78 ஏரியல் ரீஃபுயலிங் டேங்கர், கூடுதலாக ஒரு C-17 கிளவுமாஸ்டரை அனுப்பியிருக்கோம். இப்போது இந்த ரஃபேல் போர் விமானங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை 4-4ன்னு சொல்லி 2ஆக பிரித்து 4 சிங்கிள் சீட்டரும் 4 டபுள் சீட்டருன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். இப்போ நம்மளோட மைய நோக்கம் என்ன? நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதன் மூலமாக எதை தெரிஞ்சுக்க நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா கிட்ட 5th ஜென் ஏர்கிராஃப்ட்ன்றது இருக்குது. ஒன்று F-22 ராப்டர், இன்னொன்று F-35. இந்த 2 விமானங்களையும் உலகத்தில் ஒரு போர் விமானம் சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கு அப்படின்னா இப்போ வரைக்கும் பேட்டில் ஃபீல்டில் கிடையாது. ஆனால் மிலிட்டரி எக்ஸசைஸ்ன்னு வரப்போ ஃப்ரெஞ்சு நாட்டோட பைலட்ஸ் ஒரு தடவை F-22 ராப்டரை 8-2 அப்படின்ற முறையில் வீழ்த்துறாங்க. ஸோ இந்த சம்பவம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தின் விஷுவல் ரேஞ்சில் 2 விமானங்களும் சண்டை போடுறப்ப F-22 ராப்டரை ரஃபேல் போர் விமானம் சுட்டு வீழ்த்தி இருக்குது. அண்ட் இன்க்ளூடிங் இந்த இடத்துல நம்ம முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியது, F-22 ராப்டரில் வந்து அதோட என்ஜின்ஸ் த்ரஸ்ட் வெக்டரிங் டெக்னாலஜியை பயன்படுத்துது. 2D த்ரஸ்ட் வெக்டரிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பயன்படுத்தி அந்த விமானத்தால் ரஃபேல் கிட்டேருந்து தப்பிக்க முடியல. ரஃபேல் வந்து எந்த விதமான த்ரஸ்ட் வெக்டரிங்கையும் பயன்படுத்தலை. வெறுமன ஏர்ஃப்ரேமோட அந்த அஜிலிட்டியை மட்டும்தான் நம்பி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கிறப்ப நம்மக்கிட்டே ரஃபேல் போர் விமானங்கள் இருக்குல்ல, இந்த விமானங்களை பயன்படுத்தி ஏன் நம்ம J-20 கவுண்டர் பண்ண முடியாது அப்படின்ற கேள்வி எழும்புது. ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு கருத்து, 4th ஜென்னை வச்செல்லாம் நீங்கள் 5th ஜென் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்றது. பட் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை எல்லாருமே பார்க்க மாட்டுறாங்க. 5th ஜென்னுன்றது அடிப்படையில் எல்லா நேரமும் ரேடாரில் மறைஞ்சிருக்காது. அதுக்குன்னு ஒரு சில டைம் இருக்கும், ஒரு சில ஆங்கிள்ஸ் இருக்கும். அந்த தருணத்தில் மட்டும்தான் அது ரேடாரில் மறைஞ்சிருக்கும். இதை இன்னும் நான் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சமதளமாக இருக்குது அவங்களோட பேட்டில் ஃபீல்டு. இந்த போர் விமானம் ஒன்ஸ் டேக் ஆஃப் ஆச்சு அப்படின்னா அதோட ஆல்டிடியூடில் அக்ரெசிவாக சேஞ்சஸ் கொண்டு வர வேணாம். அதாவது அதோட மூக்கு பகுதியை சடனாக மேலே தூக்கியோ இல்லை சடனாக கீழே இறக்கியோ அந்த விமானம் பயணிக்க வேணாம் அப்படின்றப்ப அந்த விமானம் ஸ்டெல்த்தியாக இருக்கும். விச் இன் திஸ் கேஸ் கடல் மேலே பறந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த விமானம் ரொம்பவே ஸ்டெல்த்தியாக இருக்குது, அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பார்டரில் மிகப்பெரிய மலைக்குன்றுகள் இருக்குது. இந்த மலைக்குன்றுகளை அவங்க கடந்து வர்றதுக்கு ஹை ஆல்டிடியூடுக்கும் லோ ஆல்டிடியூடுக்கும் அவங்க சடனாக ஷிஃப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஷிஃப்ட் பண்ணுறப்ப அந்த விமானத்தோட ஆங்கிள்ன்றது நேராக இருக்காது, அதோட ஆங்கிள்ன்றது வேறு மாதிரி இருக்கும். அப்படி வேறு ஆங்கிளில் இருக்கிறப்ப அந்த விமானத்தை நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். அண்ட் அந்த டயத்தில் இந்த விமானம் எங்கே இருக்குது அப்படின்றத டிடெக்ட் பண்ணி ஸ்டெல்த்தில் இருக்கக்கூடிய இந்த குறைபாடை நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம ரெட் ஃபிளாகில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். நம்மளோட ரஃபேல் விமானங்கள் அமெரிக்காவோட F-22 ராப்டர், F-35 போர் விமானங்களுக்கு எதிராக சண்டை போட்டு இந்த விமானங்களை எப்படி நம்மளால் வீழ்த்த முடியும் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாவுக்குள்ளே நம்மளால் வர முடியும். ஸ்டெல்த் விமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 4th ஜென்னை விட சுப்பீரியரான ஒன்று தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது எந்த லெவலுக்கு ஸ்டெல்த்தாக இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு உலகத்தில் இருக்கிறதுலே ஸ்டெல்த்தியஸ்டான ஏர்கிராஃப்ட் வந்து F-22 ராப்டர், அது அமெரிக்கா கிட்ட தான் இருக்குது. அதுக்கடுத்து ஸ்டெல்த்தியான ஏர்கிராஃப்ட்னா F-35, அதுவுமே அமெரிக்கா கிட்ட தான் இருக்குது. இவங்களோட போய் நம்ம ஒரு சண்டை போட்டு இவங்களோட ஆயுதங்கள் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது எங்கே இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான அந்த டாக்டிக்ஸில் நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா சீனர்களை வீழ்த்துறது வந்து நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. ஏன்னா J-20 வந்து ஸ்டெல்த்தாக இருந்தாலும் அது எந்த வகையிலையும் அமெரிக்க விமானங்களுக்கு இணையாக கிடையாது. அதை கம்ப்ளீட்டாக மேட்ச் பண்ண முடியாது, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த சம்பவம் ரெட் ஃபிளாக் அலாஸ்காவில் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப
அதாவது நம்மளோட ரஃபேல் விமானங்கள் எப்படி 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை கவுண்டர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப, இன்னொரு பக்கம் ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய அவங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலை பிரதேசத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதை அவங்களால டிடெக்ட் பண்ண முடியாது. இப்போது ஒரு ஏர்க்ராஃப்ட் இருக்குது, அந்த ஏர்க்ராஃப்ட்டில் ரேடார் இருக்குது, ஓகேவா? இந்த ரேடார் வந்து ஸ்ட்ரைட்டாகவும் பார்க்கும், கீழேயும் ரேடார் அலைகள் அனுப்பும். அப்படி அனுப்புகிறப்ப சுமாராக ஒரு 400 கிலோமீட்டருக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்றத அவங்களால டிடெக்ட் பண்ண முடியும். ஆனால் ஹிமாலயாஸ் மாதிரியான ஒரு மலைத்தொடர் இருக்கிறதுனால மலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய J-20 அது எந்த ஆல்டிடியூடில் பறந்தாலும் சரி, அது வீசுகிற அந்த ரேடார் அலைகள் மலையில் பட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகுமே தவிர மலைக்கு பின்னாடி இருக்கிற நம்மளோட போர் விமானங்களை அவங்களால தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ இந்த நிலப்பரப்பை நம்ம நல்லா தெரிஞ்சு படித்து நம்மளோட விமானிகளை இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த ரேடார் பிளைண்ட் ஸ்பாட்ஸில் எப்படி ஆப்ரேட் பண்ண வைக்கிறதுன்றதை சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ரஃபேல் விமானங்களே இந்த இடத்துல ஒரு ஸ்டெல்த் விமானமாக மாறிடும். ஏன்னா நம்மளோட ரஃபேல் விமானங்களே அவங்களால தெரிஞ்சுக்க முடியாது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நிலப்பரப்பை நமக்கு சாதகமாக பயன்படுத்துறதுன்றது எந்த அளவுக்கு நடக்கும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பைலட்ஸுக்கு எவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதை வச்சு தான் நடக்கும். ஸோ இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. சீனாவோட J-20ன்ற ஏர்க்ராஃப்ட் வந்து சுப்பீரியராக இருக்குது. ஆனால் அவங்களோட பைலட்ஸுக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களால கொடுக்க முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகம். இப்போதைக்கு சீனாவோட பெஸ்ட்டு பார்ட்னர் யார் அப்படின்னா ரஷ்யா தான். ரஷ்யா கிட்ட இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்க ரஷ்யா கூட ட்ரைனிங் எடுப்பாங்க, அண்ட் நம்மளும் ரஷ்யா கூட ட்ரைனிங் எடுப்போம். ஆனால் இதை தாண்டி சீனாவால் முடியாத ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் அலைஸ் கூட ட்ரைனிங் எடுக்கிறது. வேர்ல்டில் இப்போதைக்கு பெஸ்ட்டு ஏர்க்ராஃப்ட் வச்சுருக்கிற எல்லா கண்ட்ரி கூடயும் நம்மளால் ட்ரெயின் எடுக்க முடியும். ஐரோப்பிய ஒன்றியத்து கூட போய் ட்ரெயின் பண்ணுவோம், ஃப்ரான்ஸு யூகேவோட ட்ரெயின் பண்ணுவோம், அமெரிக்காவோடையும் ட்ரெயின் பண்ணுவோம், ரஷ்யாவோடையும் ட்ரெயின் பண்ணுவோம், ஏன் ஈரான் கூட நம்ம நேவல் எக்ஸசைஸில் ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். உலகத்தில் எந்த கண்ட்ரி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த கண்ட்ரியோட நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்புன்றதை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இப்போது புரியுதா உங்களுக்கு அவங்களோட அந்த எக்யூப்மெண்ட் அட்வான்டேஜை நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு நம்மளால் வீழ்த்த முடியும். அதற்கான காரியத்தை நம்ம ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் இந்த ரெட் ஃப்ளாக் எக்ஸசைஸ். இப்போ எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி இன்னொரு பக்கம் DRDO ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அதுதான் அமெரிக்காவோட ஏர்-டு-ஏர் ஏவுகணையை இன்டெக்ட் பண்ணுறது. இப்போ பொதுவாக இப்போதைக்கு இருக்கிற மாடர்ன் பேட்டில் ஃபீல்டு அப்படின்றது எலக்ட்ரானிக் வார்ஃபேரை நோக்கி போய்கிட்டு இருக்கு. எலக்ட்ரானிக் வார்ஃபேர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களோட ஏவுகணையில் இருக்கக்கூடிய அந்த சென்சார் எந்த ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகுது, எந்த ஹர்ட்ஸில் ஆப்ரேட் ஆகுது, எந்த பேண்டில் ஆப்ரேட் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதே பேண்டில் ஒரு நாய்ஸை நீங்கள் ஏற்படுத்துறதன் மூலமாக அந்த சீக்கரை வந்து உங்களால் குழப்ப முடியும். இதுதான் ஒரு எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர். இப்போ பேசிக்காக ஒரு ரூம் எடுத்துக்கோங்க. அந்த ரூமில் 2 பேர் உட்காந்துருக்கோம், அந்த 2 பேர் பேசிக்கிறாங்க அப்படின்றப்ப ஒருத்தன் பேசுகிறான்னா அவனோட வாய்ஸ் அப்படின்றது 10 ஹர்ட்ஸ் அப்படின்ற ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறப்ப அவனோட பேசக்கூடிய ஆள் வந்து அவனோட காது வந்து அதே 10 ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற அந்த வாய்ஸை வந்து அவன் காதில் வாங்கி அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்றத புரிஞ்சுக்குவான். ஆனால் அந்த ரூமுக்குள்ளே அவனோட வாய்ஸ் இருக்கிற அதே ஃப்ரீக்வன்சியில் இன்னொரு சத்தத்தை நீங்கள் உள்ளே புகுத்துறீங்க அப்படின்றப்ப, அதாவது ஒருத்தன் பேசுகிற அந்த 10 ஹர்ட்ஸ் அப்படின்ற அதே ஃப்ரீக்வன்சியில் இன்னொரு நாய்ஸை நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா 2 பேர் என்ன பேசிக்கிறாங்கன்றதை தெரிஞ்சிக்க முடியாது. எவ்வளோ பக்கத்தில் இருந்தாலும் ஒருத்தன் பேசுகிறத இன்னொருத்தனால கேட்க முடியாது. அது ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகி வரும் சவுண்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷரின் மூலமாக அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்க. அப்படி அச்சீவ் பண்ணணும்னா ஒரே ஸ்டாண்டர்டைஸ் வெப்பன் பிளாட்ஃபார்மை ஒரு கண்ட்ரி பயன்படுத்துச்சுன்னா அதோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ அமெரிக்கா, ரஷ்யா, சீனா மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஏவுகணைகளும் அந்த சீக்கரோட அந்த அக்யூரசி ஆர் அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டில் டியூன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டியூனிங்கை அவங்க ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ அந்த டியூனிங்கை வந்து எதிரியால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றப்ப இவங்க அனுப்புகிற ஏவுகணை எதுவுமே வேலை செய்யாது. அது வந்து டார்கெட்டை மிஸ் பண்ணும். இந்த ரஷ்யா யுக்ரைன் போரில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஹைமார்ஸ் ஆரம்பத்தில் எப்படி செயல்பட்டுச்சோ அதே மாதிரி இப்போது செயல்படாது. ஏன் அப்படின்னா ரஷ்யர்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ அந்த ஜிபிஎஸ் சிக்னலை எப்படி குழப்பணும் அப்படின்னு. ஸோ இப்போ மறுபடியும் மேனுஃபேக்சரர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஹைமார்ஸில் இருக்கக்கூடிய அந்த சீக்கரை வந்து அவர் மாற்றணும், வேறு ஒரு ஹெர்ட்ஸில் இயங்குற மாதிரி அவங்க ப்ரோக்ராம் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் மறுபடியும் ஹைமார்ஸ் வந்து ஆரம்பத்தில் எப்படி வேலை செஞ்சுச்சோ அந்த மாதிரி வேலை செய்யும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறப்ப இந்த பிரச்சனையை நம்ம என்ன மாதிரி சமாளிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா உலகத்தோட பெஸ்ட் ஷார்ட் ரேஞ்ச் ஏர்-டு-ஏர் மிசைல் சிஸ்டம் எல்லாத்தையுமே எடுத்து நம்மளோட விமானத்தில் இன்டெக்ட் பண்ணுறோம். எல்லாத்தையுமே ரஷ்யாவோட R-73
இதையும் நம்ம தேஜஸ் மார்க் 1 எல்லாம் இண்டெக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இஸ்ரேலோட பைத்தான் இதையுமே தேஜஸில் இண்டெக்ட் பண்ணியிருக்கோம். நம்மளோட அஸ்த்ரா ஏவுகணைகள் இண்டெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவோட ஆஸ்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைலை இண்டெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது எந்த இடத்துல நமக்கு அட்வான்டேஜை கொடுக்குது அப்படின்னா, நம்மளோட சீக்கிங் சென்சார்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்களால நம்மளை கவுண்டர் பண்ண முடியாது. ஏன்னா சப்போஸ் அவங்க கவுண்டர் பண்ணுறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, நீங்கள் ஒரு ஏவுகணை அனுப்புவீங்க, அந்த ஏவுகணை வந்து மிஸ் ஆகும், மறுபடியும் இன்னொரு ஏவுகணை அனுப்புவீங்க, அதுவும் மிஸ் ஆகும். இப்படி வழக்கத்துக்கு மாறாக சில ஏவுகணைகள் மிஸ் ஆகுது அப்படின்றப்ப உடனடியாக அந்த ஏவுகணையை தூக்கி போட்டு வேறு பிராண்டில் இருக்கிற ஏவுகணையை வந்து நம்ம விமானத்தில் மாட்ட முடியும், மாட்டி அதை வச்சு அவங்க அடிக்க முடியும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு தெளிவான டாக்டிக்கல் அட்வான்டேஜ். ஒரு பக்கம் எக்ஸ்பீரியன்ஸு, இன்னொரு பக்கம் இந்த எக்யூப்மெண்ட் வைஸ்லையும் சரி. இப்போது இது மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியுமா? ஏன் அவன் 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை நிறுத்துறப்ப நம்மளும் 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை நிறுத்தி தான் நம்மளோட வெயிட்டை காட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கண்ட்ரி அப்படி கிடையாது. ஓப்பனாகவே சொல்கிறேனே, நம்மளோட நாட்டில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை எடுத்து அதை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு நடுவில் பியூரோக்ராட்ஸ் வந்து மிகப்பெரிய தடையாக இருக்காங்க. ஒருத்தவங்க ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு ஃபைலை ஒரு இடத்துக்கு நகர்த்துறதுக்கு அவங்களே பல வருஷம் ஆக்குறாங்க. இப்படி ஒரு ப்ராஜெக்டை ஒரு வருஷத்தில் முடிக்க வேண்டியது 5-6 வருஷம் ஆயிடுது. இப்போ 5 வருஷத்துக்கு கழித்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு அரசாங்கம் வரும். ஏன்னா இது ஒரு டெமோக்ரஸி. வேறு ஒரு கவர்மெண்ட் வந்து உட்காந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் சரியில்லை, இது வேணாம் அப்படின்னு கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. இதுதான் நம்ம கண்ட்ரியில் இருக்கிற பிரச்சனை. பியூரோக்ரஸி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த கண்ட்ரியோட அந்த டெமோக்ரஸி அப்படின்றது. இதை தான் சீனர்கள் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. நீங்கள் எப்பயுமே எங்களை வந்து மேட்ச் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் ஒரு டெமோக்ரஸி, நாங்கள் வந்து கம்யூனிசம் டிக்டேட்டர்ஷிப்பை ஃபாலோ பண்ணுறோம். நாங்கள் ஒரு ப்ராஜெக்டை எடுத்தோம் அப்படின்னா அதை எதிர்க்கிறதுக்கு எங்கள் நாட்டில் வந்து ஆளே கிடையாது. ஆள் இருந்தாலும் அவனை தூக்கிடுவான், அது வேறு. பட் இந்த ஒரு காரணத்தினால தான் எங்களால் இவ்வளோ சீக்கிரமாக எங்களோட மிலிட்டரியை மாடர்னைஸ் பண்ணி இப்போ ஒரு பவர் ஹவுஸாக மாதிரி இருக்க முடியுது. அண்ட் இதே அளவுக்கு பேசல உங்களால் வர முடியாதுன்னு அவங்க நக்கலாக சொல்கிறதுக்கான காரணமே இதுதான். பேசிக்காக நம்மளோட கண்ட்ரியில் இருக்கிற ப்ளஸ்ஸையே அவங்க மைனஸாக சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு தெரியல, இறுதியில் எப்பயுமே ஜெயிக்கிறது டெமோக்ரஸி தான் அப்படின்னு. எவ்வளோ வேகமாக வேணாலும் வளரலாம், ஆனால் அது நிலையாக இருக்காது. கன்சிஸ்டன்ட் க்ரோத்தை நோக்கி தான் நம்ம இருக்கணும். அப்துல் கலாம் ஐயா வந்து பல தடவை சொல்லுவார், சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் அப்படின்பார். அந்த டெவலப்மெண்ட்டை வந்து அந்த கண்ட்ரி வந்து அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கணும். சர்ன்னு வளர்ந்து அப்படி இடிஞ்சு விழுகக்கூடாது, சோவியத் யூனியன் மாதிரி. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிபி டிஃபென்ஸ்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.